ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்கு பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாதத்தில் கடைசியாக ஃபைனலாக 10 நாட்கள் வந்துருச்சு. ஏப்ரலுடைய கடைசி ஃபைனல் 10 நாட்கள் உங்கள் ராசிக்கு பணவரவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பணவரவு அதிகரிக்குமா, பணவரவு குறையுமா அப்படிங்கிறத எல்லாமே கிரகங்கள் மூலிமா ஷேர் பண்ணுறேன். கிரகங்கள் மூலிமா உங்கள் ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க. பொதுவாக கிரகங்கள் பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் பலன்கள் கிடைக்கும். கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலனும், கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலனும் கிடைக்கும். ஸோ கிரகங்கள் பொறுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் செயல்படும் போது பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தான் இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரிஷப ராசிக்காரங்க கார்த்திகை 2, 3, 4 பாதம், ரோகிணி, மிருகசீரிட 1, 2 பாதங்களில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு கணிப்பு கரெக்டாக சொல்ல போகிறேன். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்கள் ராசிக்காரங்க வீடியோவை பாருங்கள், உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்கோங்க. ஏப்ரல் கடைசி 10 நாட்கள் பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் நினைக்கலாம், இந்த 10 நாளில் தான் தலையெழுத்து மாறுமான். அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக மாறும். தலையெழுத்து மாற 10 நாள் தேவையில்லை, 10 நிமிஷம் போதும், ஏன் 10 செகண்டே போதும். ஒரு நிமிஷத்தில் என்ன வேணாலும் நடக்கும். அதனால் என்ன நடக்குங்கிறத உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. சரி, பணவரவு அதிகரிக்குமா குறையுமா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொதுவாக உங்களுக்கு முதல்ல ஷேர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் டீட்டெயில்டாகவும் ஷேர் பண்ணுறேன். காரியங்களில் தாமதங்களை சந்திக்கிற மாதிரி உங்கள் ராசிக்காரங்க நிறையவே இந்த டைம் சூழ்நிலை உங்களுக்கு சாதகமற்று இருக்குது. இதில் ஏப்ரல் மாதம் கடைசி 10 நாட்கள் திட்டமிட்டபடி காரியங்கள் செய்து முடிக்கணும்னு ஒரு முயற்சி பண்ணாதான் முடிக்க முடியும். பணவரவு தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு இருக்கும். அதோடு வேலை தவறி சாப்பிட வேண்டியது இருக்குது. முக்கியமாக என்னென்னா, பணிகள் தாமதமாக நடக்கும். வீண் விவகாரங்களில் தலையிடாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு ஒதுங்கி சென்று விடுவது நல்லது. மற்றவர்களுக்கு உதவும் போதும் கவனமாக இருக்கணும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியம் அடையும். மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்ச்சி நடக்கும். மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படி நிகழ்ச்சி நடக்கிறது ஓகே, ஆனால் நம்ம தேவையில்லாமல் தலையிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மகிழ்ச்சிக்கே பங்கம் வந்துடும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுவும் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களாம் செலவுகள் இந்த டைம் கடைசி 10 நாட்கள் அதிகரிக்கும். உங்கள் கீழ் வேலை செய்பவர்கள் கூட அவங்களுடைய செயல்களால் உங்களுக்கு கோபம் உண்டாகும். இதெல்லாத்தையும் நீங்கள் ஹேண்டில் பண்ண நிதானமாக அவர்களிடம் பேசணும். அப்போ தான் நன்மை தரும். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காட்டுங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வசூல் பண்ண முடியாது. தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க இப்படியெல்லாம் செயல்படணும். அதுக்கப்புறமா உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இந்த கடைசி 10 நாட்கள் உங்களுடைய வேலையில் சாதுரியமான பேச்சு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மேல் அதிகாரிகளுடைய கட்டளைகளை நிறைவேற்றணும். அப்போ தான் பாராட்டுங்கிறது உத்தியோகத்தில் பெற முடியும். நீண்ட நாட்களாக நின்றுட்டு இருந்த பதவி உயர்வெல்லாம் உங்களை தேடி வருவதற்கு நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் செயல்படணும். அதோடு சக ஊழியர்களிடம் உங்கள் மதிப்பு மரியாதை உயரும். அதாவது மேலதிகாரிகளுடைய கட்டளைகளை கரெக்டாக நிறைவேற்றினீங்கன்னா பாராட்டு கிடைக்கும். நீண்ட நாட்களாக நின்ற பதவி உயர்வு கிடைக்கும். சக ஊழியர்களிடம் உங்கள் மதிப்பு மரியாதை உயரும். அதுக்கப்புறமா குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த 10 நாட்கள் செலவு கூடுதலாக இருக்கும். அதுவும் கணவன் மனைவியிடையே திடீர் பூசல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ சரியாகிறதுக்கு விட்டு கொடுத்து போங்க. நீங்கள் குடும்பம் பற்றிய கவலைகள் உண்டாகும். அதோடு உறவினர்கள் நண்பர்களோட பேசும்போது நிதானமாக பேசுங்க. அப்போ தான் நன்மை தரும். அதுவும் நெருப்பு ஆயுதங்கள்லாம் பயன்படுத்தும் போது மிகவும் எச்சரிக்கையோடு இருக்கணும். இல்லைனா பிள்ளைகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஏதாவது பண்ணாலும் அது உங்களுக்கு ஆபத்தில் முடியும். அதுவும் பிள்ளைகள் அவங்கள நீங்கள் அனுசரித்து செல்லணும். இந்த டைம் கொஞ்சம் நிறைய அனுசரித்து செல்கிற மாதிரி தான் கிரகங்கள் சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. அதுவும் பெண்களாக இருக்கிறவங்களுக்கு புதிய தொடர்புகள் மூலம் நிறைய லாபம் உண்டாகும். அதனால் புதிய தொடர்புகள் வரும்போது அதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணுங்கள். மன மகிழும்படியான நிகழ்ச்சிகளும் நடக்கும். அப்புறம் மாணவர்கள் கூட கல்வியில் முன்னேற்றம் காண இந்த 10 நாட்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது. எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். போட்டிகளில் பரிசுகளை அள்ளுவீங்க. அதுக்கு ஒரே வழி, மனதை ரொம்ப பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருநிலைப்படுத்தி முன்னேற்றம் காண கூடுதலாக உழைக்கணும். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு.
கலைத்துறையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். எதிர்பாலினத்தினரிடம் பழகும்போது எச்சரிக்கை ரொம்ப 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 அவசியம். எதை பற்றியும் கவலைப்படாமல் தீர ஆலோசித்து எதையும் செய்வது நல்லது. கடன் கொடுப்பது, ஃபைனான்ஸ் போன்றவற்றில் இந்த 10 நாட்கள் மிகவும் கவனமாக இருக்கிறது நல்லது. கவனம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இது கலைத்துறையை சேர்ந்த ரிஷபராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த 10 நாட்கள் புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்கும். எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யுங்க. வியாபாரமும் பெருகும், போட்டியாளர்களும் விலகி செல்வாங்க. அரசியலில் இருக்கிறவங்க அரசியல்லையும் ஒரு பக்கம் பார்த்துட்டு வியாபாரத்தை பெருக்க இந்த மாதிரியெல்லாம் இருக்கணும். ஆக மொத்தம் இந்த 10 நாட்கள் உங்கள் ராசிக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது. இதில் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சிறப்பு பலன்கள் இருக்குது. அதையும் சொல்லிடுறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்த ரிஷப ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த ஏப்ரலுடைய கடைசி 10 நாட்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி தீர ஆலோசனை செய்வது நல்லது. எதிலுமே கவனம் தேவை. மாணவர்கள் கூட கல்வியில் முன்னேற்றம் அடைய கடின உழைப்பு தேவை. எல்லாரிடமும் அனுசரித்து செல்வது நல்லது. மற்றவர்களுக்காக வாதாடி வெற்றி பெறுவது கண்டிப்பாக முடியும். முன்கோபம் குறையும். பேச்சினால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கி பிரிந்தவர்கள் மீண்டும் நட்பு பாராட்டுவது வருவாங்க. எதிர்பார்த்த பண உதவி வந்து சேரும். உங்கள் நட்சத்திரத்துக்கு சுச்சுவேஷன் இப்படி தான் இருக்க போது, இதற்கேற்ப நடந்துக்குங்க. நெக்ஸ்ட்டு ரோஹிணியில் பிறந்த ரிஷப ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஏப்ரல் மாதம் கடைசி 10 நாட்கள் உடல் ஆரோக்கியம் அடையும். வீண் அலைச்சல்கள் குறையும். கடினமான பணிகள் கூட எளிதாக முடியும். எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவிகள் மதிப்பு கிடைக்கிற மாதிரி உங்கள் சூழ்நிலை மாறும். உடல் உழைப்பு அதிகரிக்கும். குறிக்கோளற்ற பயணங்கள் உண்டாகும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு காரியத்தில் சாதகமான பலன் கிடைக்கும். பணவரவு அதிகரிக்கும். புதிய பொறுப்புகள் ஏற்படும். அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். உங்கள் நட்சத்திரத்துக்கு சுச்சுவேஷன் இப்படி இருக்கும், இதற்கேற்ப நடந்துக்குங்க. அப்புறம் ஃபைனலாக மிருகசீரிட 1, 2 பாதங்களில் பிறந்த ரிஷபராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த ஏப்ரல் கடைசி 10 நாட்கள் விழிப்புணர்வோடு இருப்பது நல்லது. சுப செலவுகள் உண்டாகும். கையிருப்பு கரையோ. தொழில் வியாபாரத்தில் இருப்பவங்க போட்டிகளை சந்திக்க வேண்டியது இருக்குது. பார்ட்னர்களோடு சுமூகமாக செல்வது நல்லது. பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதமானது ஏற்படும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் எதிர்பாராத தடை ஏற்பட்டு நீங்கும். பணவரவு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்க முன்னேற்றம் காண்பீங்க. பணவரவு திருப்திகரமாகவே இருக்கும். உங்களோட நட்சத்திரத்துக்கு சுச்சுவேஷன் இப்படி இருக்கும், இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஆக மொத்தம் உங்களுக்கு பணவரவு இந்த ஏப்ரலுடைய கடைசி 10 நாட்கள் எப்படியெல்லாம் இருக்க போது, என்ன மாதிரி வேலை செய்யும் அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. பரிகாரமாக நீங்கள் இனி இந்த கடைசி 10 நாட்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குறது தான். ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்கி ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கிற மாதிரி புதுசாக ட்ரை பண்ணிங்கன்னா சுபிட்சமானது உண்டாகும். மகாவிஷ்ணு ஒரு பயங்கரமான கடவுள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ பணவரவை அதிகரிக்கிறதுக்கு அவரை நாடுங்க, அவருடைய அருளை பெறுங்க. அதுக்காக மகாவிஷ்ணுவான பெருமாளை டெய்லியுமே காலையில் எந்திரிச்சு குளித்து முடித்து வணங்கி நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி, இல்லை உங்களுக்கு பெருமாள் மந்திரம் என்ன தெரியுமோ அதை சொல்லி உங்கள் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் புதுசாக அடி எடுத்து வைங்க. கண்டிப்பாக சுபிட்சம் உண்டாகும், நல்லது நடக்கும். ஸோ உங்கள் ராசிக்கான பரிகாரமும் இதுதான். ஸோ பரிகாரம் பலன்கள் எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொன்னதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். மெயினாக இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த ஏப்ரலில் கடைசி 10 நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்த வீட்டு சூழல் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சற்று ஔசூரியமான நிலையை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதனால் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, வீட்டிற்காகவும் மற்றும் குடும்பத்திற்காகவும் கூடுதல் செலவு செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறதுல அதை கொஞ்சம் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள்.
சுக்கிரன் மறைவு ஸ்தானத்தில் இருப்பதால் மனக்குழப்பம், செலவுகள் அதிகரிப்பது, எதிர்பார்ப்புகள் உடனடியாக நிறைவேறாமல் போவது, ஏதேனும் ஒரு இடத்துல மரியாதை குறைவான நிகழ்வு நடப்பது உள்ளிட்ட சங்கடங்கள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை தவிர்ப்பதற்கு ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது, கடன் வாங்குவது தவிர்ப்பது நல்லது. ஃபஸ்ட்டே சொன்னது போல் அதை உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன், எல்லாத்தையும் தவிர்த்துக்குங்க, நல்லது. ஸோ இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.